रुणेन्द्ररुद्रमरुदः स्तन्वन्ति दिव्यस्तवैः वेदैः साङ्गभद्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततत्कलेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம் ஹரிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய அறிவை, என்னை பற்றிய உண்மையான ஒரு விளக்கத்தை நான் கூறப்போகின்றேன் என்று கூறிய பகவான், என்னை பற்றி யாரும் முழுவதும் அறியவில்லை என்று பகவான் இதில் கூறுறார். என்னை பற்றி முழுவதும் அறிவதில்லை. என்னை பற்றி முழுவதும் அறியவில்லை என்றால் என்ன? எனக்கு 2 சுரூபத்தை நான் உடையவன். ஒரு சுரூபம் இந்த உலகமாகவும் மாயையாகவும் உருவத்துடன் கூடியவனாகவும் மனித உருவத்துடன் கூடியவனாக இருந்து கொண்டு உலகில் இருக்கின்றேன். உலகில் மக்கள் என்னை வழிபடுகிறார்கள். இனி ஒரு பகுதி அந்த உருவ நாமத்துக்கு அப்பாற்பட்ட சுத்த எங்கும் நிறைந்த சைதன்ய சுரூபமாக நான் இருக்கின்றேன். இனி ஒரு பகுதி அதுதான் பிரம்மஸ்வரூபம் என்று பெயர். என்னுடைய இந்த ஒரு பகுதியைத்தான் அவர்கள் அபியாசம் செய்கிறார்களே ஒழிய இனி ஒரு பகுதிக்கு அவர்கள் வருவதில்லை. என்னை முழுவதுமாக அவர்கள் அறிவதில்லை. ஒரு பாட்டிலேயே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இனி ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அந்த பலம் தேசா, என்னுடைய இனி ஒரு பகுதி மாயை. அந்த மாயை முக்குணங்களால் ஆனது. முக்குணங்களிலேயே அவர்கள் என்னை வழிபட்டு அதிலேயே மண்டி கிடக்கிறார்கள். இறைவனை வழிபடுவதே ரொம்ப பக்குவம் வேணும், ரொம்ப புண்ணியம் வேணும். இறைவனை யார் நம்புவாங்களோ அவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு தகுந்த ஞானத்தை கொடுப்பார். அனித்தியமான பலன்களை நாடுபடுகின்ற பக்தர்களுக்கு நான் அனித்தியமான அல்பமான பலனை கொடுக்கின்றேன். நித்தியமாக யாரோ ஒரு சிலர் நித்தியத்தை அறிய முற்படுபவர்களுக்கு நான் நித்திய சுரூபத்தை காட்டுகின்றேன். என்னை வழிபடுபவர்கள் என் தன்மையை உணர்கிறார்கள். ஆனால் என்னை மீடியாவாக கொண்டு உலகப் பொருள்களுடைய சௌரியத்தையும் சுகத்தையும் அல்ப சுகத்தையும் விரும்புபவர்களுக்கு நான் அந்த அல்ப சுகத்தையும் கொடுக்கின்றேன். காரணம், அவர்கள் என்னை யோக மாயையில் மயங்கி முக்குணங்களில் மயங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். முக்குணம்னா என்ன? இந்த இடத்துல யோக மாயையா அப்படின்னு நம்ம 25வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். ந அகம் பிரகாச சர்வஸ்ய, நான் அனைத்துமாக அனைவருக்கும், ந அகம் நான் விளங்குவதில்லை, பிரகாச சர்வஸ்ய பிரகாசமாக நான் விளங்குவதில்லை, நான் அனைவருக்கும் பிரகாசமாக விளங்குவதில்லை சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஏன் விளங்குவதில்லை? எப்படி விளங்குவதில்லை? எதனால் விளங்குவதில்லை? யோக மாயா சமாவிருத்தாக, யோக மாயையினால் சம ஆவிருத்தாக மூடப்பட்டு இருக்கின்றேன். நன்கு மூடப்பட்டு இருக்கின்றேன். எதை மூடப்பட்டு இருக்கின்றேன்? என்னுடைய சுய சொரூபத்தை அல்லது அவர்களுடைய சுய சொரூபத்தினால் அவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள், அஞ்ஞான தசையில் இருக்கின்றார்கள். எப்படி மூடப்பட்டு இருக்கின்றேன்? ஒரு பொருளை வச்சு நம்ம துணியை வச்சு மூடுறோமா? அந்த மாதிரி இல்லை. நாம் மூடப்பட்டுருன்னா அந்த இடத்துல
நம் கண்ணை மறைத்து விடுகின்றது. இந்த யோகமாயா. எப்படி அப்படின்னா, சூரியனை மேகம் மறைப்பது போல், கயிற்றை பாம்பு மறைப்பது போல், பானை மண்ணை மறைப்பது போல், நகம் தங்கத்தை மறைப்பது போல். நகம் தங்கத்தை மறைப்பதில்லை, நம்முடைய கவனத்தை சிதறடித்து விடுகின்றது. அதை கவர் நம்முடைய பார்வையை மறைக்கிறது. இப்போ சூரியன் மேகம் மறைச்சிருச்சு, மேகமூட்டம் சொல்கிறோம். சூரியன் பெருசா மேகம் பெருசா? சூரியன் தான் பெருசு, மேகத்தால் மறைக்க முடியாது. அப்போ மறைத்தல்ங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், அது நாம் பார்வையை மறைத்து விடுகின்றது. இருப்பது சூரியன் ஒன்றே ஒன்றுதான், சூரியனை தவிர வேறு இல்லை. சூரியனை யாராலும் எதனாலும் மறைக்க முடியாது. ஆனால் நம் பார்வையை மறைத்து விடுகின்றது. எது? யோக மாயா. யோக மாயைனா இந்த இடத்துல சத்துவம் ரஜஸ் தமசுடன் கூடிய 3 குணங்கள். எந்த 3 குணங்கள்? சுகத்தை நாடுகின்ற மனதால் மறைத்து விடுகின்றது. இது சத்துவகுண உடைய வெளிப்பாடு. தமோகுணத்தில் வெளிப்பாடு சோம்பல். சோம்பல் என்ன? சோம்பேறித்தனம் அல்லது அறியாமை அல்லது புரியாமை, சுகத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. எப்படி மிருகங்கள் மூழ்கி கிடக்கிற மாதிரி சௌரியங்களிலும் சுகபோகங்களிலும் அதிலேயே மயங்கி இருத்தல். மயங்கி இருத்தல்னா என்ன? மயங்கி எப்படியே தூங்குறது இல்லை. மயங்கினா அந்த நற்சிந்தனைகளை பற்றிய எண்ணாமல் இருத்தல், தெய்வத்தை பற்றிய எண்ணாமல் இருத்தல். ரஜஸ்னா என்ன? துயரம், கஷ்டம். ஆக இன்பத்திலும் ரஜோகுணங்கிறது துயரம். துயரத்திலும் அதை போக்குகின்ற வழிகளிலும் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுதல். அதே இந்த இடத்துல சொல்றார், யோக மாயா அப்படிங்கிறார். ஒரு பொருளை நம்முடைய பார்வையை மறைத்து இருக்கின்றது. எதை மறைக்கின்றது? நம் பார்வையை, உண்மையை. இந்த இடத்துல எதை மறைத்திருக்கின்றது? சூரியன் போல் பிரகாசமாக இருக்கின்ற பரமார்த்த தத்துவத்தை, சுத்த பிரம்ம ஸ்வரூபத்தை மறைத்து இருக்கின்றது. இது இந்த யோக மாயா. அது சம் ஆவிருத்தங்கிற, ஆவிருத்தங்கன மூடப்பட்டு இருக்கிறது. எது? நன்கு மூடப்பட்டு இருக்கின்றது. அதனால் இந்த இடத்துல ஜீவனுக்கு தகுந்த மனுஷியத்தை தேகமடைவது யோகம். அதுதான் மாயை. மாயைங்கிறது என்ன? உடல் மனதை நான் என்று நினைத்தல், மறைத்தல். எது மறைக்கிறது? உடலாகிய மாயை, மனமாகிய மாயை. உடல் மனமும் மாயையிலிருந்து தோன்றியதான. சூரியன் பிரகாசத்தை மறைப்பது போல இந்த இடத்தில் நம் புத்தி பிரகாசத்தை மறைத்து விடுகின்றது. அதை சொல்றார். யார் அவர்கள்? மூடக அயம், இவர்கள் மூடர்கள். ந அபிஜானாதி, என்னை நன்கு அறிவதில்லை. யாரு? லோகே, இந்த உலகத்தில். எப்படி அறிவதில்லை? நானா சொல்றேனா? இல்லை. மாம் அஜம் அவ்யயம், என்னை பிறப்பற்றவனாக அழிவற்றவனாக என்னை அறிவதில்லைன்னு சொல்றார். அதான் அந்த இடத்துல இறைவனை எப்படி வேண்டுமானாலும் நான் இறைவனை என்னை வாசுதேவனாக கிருஷ்ணராக வழிபடுபவர்களுக்கு நான் கிருஷ்ணராக வாசுதேவனாக காட்சியளிக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் என்னை எங்கும் நிறைந்த ஆத்மஸ்வரூபமாக வழிபடுபவர்களுக்கு நான் ஆத்மஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றேன். அது நான்
என்னவாக இல்லையோ எப்படி நன்கு அறிவதில்லை? நான் எதுவாக இல்லையோ அதுவாக என்னை அறிவதில்லை. எல்லாம் என்னுடைய மாயை கண்ணனாகத்தான் என்னை பார்க்கின்றார்கள் ஒழிய அவர்கள் தன் சொரூபமாக இருக்கின்றேன் என்ற ஆத்மஸ்வரூபத்தை அவர்கள் அறிவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் மேன்மேலும் தவறை செய்கிறார்கள். மேலும் மேலும் தவறானது நடைபெற்று வருகின்றது. ஆத்மாவை பற்றி அறியாதனால தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு வருகின்றது. ஒரு தவறு செய்தாலும் பரவாயில்ல, தவறுக்கு மேல் தவறு, தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது கணக்கும் தவறாகத்தான் வரும். அந்த கூட்டல் பெருக்கல்ல சொல்லுவாங்க, ஒன்றை இனி ஒன்றை கூட்டும்போது அந்த கூட்டலில் தவறு இருந்துச்சுன்னா எல்லாமே அதில் தப்பாத்தே வரும், ஆன்சர் வராது. ஆன்சரும் தவறு தான். ஏன்? அடிப்படையே தவறு. கூட்டலில் ஏதாவது பதிவில் ஏதாவது பதியப்படும் போது, செலவுகளை பதியப்படும்போது ஏதாவது செலவுகளை அதிகமாக எழுதிட்டா, எல்லா வரவை குறைவாக எழுதிட்டாலோ அதிலிருந்து வருகிற கணக்கு பெருக்கல் கூட்டல் கழித்தல் எல்லாம் டெய்லி என்ன ஆகும்? தவறான டெய்லி தான் வரும். ஏன்? அடிப்படையே தவறு. எழுதும் பொழுது பதியும் பொழுதே தவறாக எழுதுனா ஆன்சரும் தானே வரும். அது மாதிரி எல்லோருடைய மனதிலும் ஆத்மாவை பற்றி அறியாமையானது பதிந்து விட்டது. நான் நிறைவற்றவன், நான் பூர்ணமானவன் அல்ல என்று பதிந்ததுனால அதிலிருந்து வர்ற விளைவுகள் பூரா அது தவறாகத்தான் இருக்கின்றது. அதனால் அந்த உலகில் ஆத்மாவை எந்த ஒரு ஆத்ம விருத்தியானவர்களுக்கு வருவதில்லை. ஆத்ம தத்துவ விருத்தியானவர்கள் வருவதில்லை. அவர்கள் யார்? இங்கே பகவான் அவர் என்ன சொல்கிறாரு? மூடர்கள். மூடர்கள்னால் எப்படிப்பட்ட என்னை அறிவதில்லை? அகண்டாக்கார ஆத்ம விருத்தி சுரூபமாக என்னை அறிவதில்லை. யோக மாயையினால் மூடப்பட்டு இருக்கின்றேன். நான் பிரகாசம் அப்படிங்கிறது வரலாம். பகவானே அறிய முடியவில்லையா என்ற அந்த இடத்துல சந்தேகத்தை அதுக்கு பதில் சொல்கிறார். அடுத்த சுலோகத்தில் பதில் சொல்கின்றார். அதனால் என்னை யாரும் அறிகிறார்கள், என்னை யாரும் முழுவதுமாக என்னை அறிய முயற்சி செய்வதில்லை. அது இந்த இடத்துல முழுவதுமாக என்னை அறிவதில்லை. எதனால்? யோக மாயையா. எப்படி அறிவதில்லை? அகம் சர்வஸ்ய பிரகாசக, அனைத்தூற்றிலும் நான் இருக்கின்றேன் என்று யாருக்கும் என்னை விளங்குவதில்லை. அவ்வளவு சுலபமாக என்னை அறிய முடியாது. எப்படி? நான் பரமாத்ம சுரூபமாக என்னை யாரும் அறிய முடியாது. சொல்லுவாங்கள்ல, மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை சொல்லுவாங்க. அதாவது மரத்தினால் செய்யப்பட்ட யானை, அந்த யானையை மரத்தினால் செய்யப்பட்டதாக குழந்தை நினைக்காம உண்மையிலேயே அது யானையாக நினைத்து பயப்படும். அது மாதிரி இந்த உலகம் வெறும் மாயையினால், அனித்தியமான பொருள்களினால் உருவானது. அந்த உண்மை சொரூபத்தை உணராமல் ஒரு பொருளை பற்றி அறியணும்னு சொன்னால் அந்த சத் வஸ்துவை பற்றி நம்ம அறிய வேண்டும். அந்த சத் வஸ்துவை அறியாமல் நகைகளில் நம்முடைய மனமானது சென்று விடுகின்றது. சத் வஸ்துவை பற்றிய சச்சிதானந்த சுரூப ஆத்மாவை அறியாமல் நம்முடைய மனமானது அந்த உலக துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கும் சுகங்களை பெறுவதற்குமே நம்முடைய மனம் அதிலேயே இறை வழிபாட்டுடன் சென்று விடுகின்றோம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். மீண்டும் இதோடு அந்த விளக்கம் போகும். அப்போ என்ன செய்யணும்? அந்த பிரம்மஸ்வரூபத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் விபரீத பாவனைகளை நாம் நீக்க வேண்டும்.
யோக மாயையினால் அவர்கள் மாம்ன அஜக அபிஜானாதி, அழிவற்றவனாக மரணமற்றவனாக என்னை யாரும் அறிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். ஸ்லோகம் 26. வேதாகம் சமதீதானி வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கச்சன மாம் சுவேதன கச்சன. இந்த 26ஆவது ஸ்லோகத்தில் யோக மாயையினால் அனைத்தையும் நான் மூடப்பட்டவனாக இருக்கின்றேன், ஆகையினால என்னுடைய உண்மையான சுரூபத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்றார். இந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு, இந்த யோக மாயை என்னிடத்தில் வேலை செய்யாது, பகவானிடத்தில் அந்த மாயை வேலையை காட்டாது. யாரை மறைக்கிறது? என்னிடத்தில் இது, அது என்னிடத்தில் வந்தால் வேலை செய்யாது. அந்த யோக மாயையினால் நான் கவரப்படவில்லை. யார் கவரப்படுகிறார்கள்? ஜீவனைத்தான் மனிதர்களைத்தான் அந்த மாயையானது கவரப்பட்டிருக்கின்றது, என்னை கவரப்படவில்லை. அது இந்த அகம் வேதக அகம் சமதி தானி, அகம் சாட்சி, நான் அனைத்தையும் அறிபவன், ஈசன் சர்வஜன், மேலான பிரகிருதியுடன் மாயா தத்துவத்தோட நான் சர்வஜனாக இருக்கின்றேன். இந்த மாயையோடு தான் என்னை ஈசனாகத்தான் வழிபடுகிறார்களே ஒழிய அந்த பிரம்ம தத்துவத்தை ந அபிஜானாதி என்று கூறுகின்றார். மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹரி ஓம். ஓம்.